ஸோ நம்ம இன்றைக்கி நான் வந்து புதினா பீஃப் குழம்பு வைக்க போகிறேன். பாருங்கள், புதினா ரெடியாக வச்சுருக்கிறேன். ஸோ நான் இதை க்ளீன் பண்ணி மிக்சியில் அடிச்சிடுவேன். இது மிக்சியில் அடிக்கணும் பேஸ்ட். அது என்னென்ன பண்ணுறோன்னு சொல்லி பாருங்கள். ஸோ இது வந்து நான் அப்படியே போட்டுருவேன். இதில் இந்த பாருங்கள், பெப்பர் 5 கிராம் இருக்குது. ஸோ கிராம்பு, ஏலக்காய். இது வந்து கிராம்பு ஒரு 2 கிராம், ஏலக்காய் ஒரு 1 கிராம் போட்டுருக்கேன். ஸோ இதோட இது போட்டுருக்கேன். ஸோ ஓகேப்பா. ஸோ இது வந்து ஒரு 1.5 வெங்காயம் அதுவும் போட்டுருவேன். ஸோ எல்லாம் மிக்ஸ் பண்ணி இதை போட்டுருவேன். அப்புறம் வந்து இதை வந்து கிரேவி மிக்ஸ் பண்ணுவேன். ஓகேப்பா. பாருங்கள் பீஃபு. ஸோ இது போட்டு வச்சுருக்கோம். கட் பண்ணி வச்சாச்சு ஏற்கனவே. ஸோ இதுவும் அப்படியே போட்டுருவேன். ஓகே மக்களே. ஸோ இது கழுவணும், கொஞ்சம் ஒரு 2 வாட்டி கழுவிடுவேன். அப்புறம் அதில் மிக்ஸ் பண்ணிடுவோம் தான். இதுதான் இன்றைக்கி ஒரு விளாட்லாம் நண்பா. ஸோ ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். ஸோ அதனால் ஓகே, நம்ம கண்டினியூ பாருங்கள். ஸோ நண்பா, இங்கே மட்டன் இருக்குது. பீஃபு சரி. ஸோ பீஃபு ஆச்சு. ஓகே மக்கா. ஸோ போட்டாச்சு. இப்போ இது மல்லித்தூள் போட்டுறேன். 5 கிராம் போட்டுங்க. ஸோ மல்லித்தூள் போட்டுங்க. மல்லித்தூள் போட்டு ஒரு 5 கிராம். ஸோ சில்லி பவுட்ரு இது இங்கே வச்சுக்கலாம். இது ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கு. ஸோ மிளகாத்தூள் ஒரு 5 கிராம். உங்களுக்கு காரம் தகுந்தாப்பில் போட்டுங்க. எனக்கு கொஞ்சம் காரம் ஜாஸ்தி வேணும். நான் ஒரு 7 கிராம், ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுருக்கேன். ஸோ இது வந்து திண்டுக்கல் பிரியாணி மசாலா ஒரு இது போட்டிருக்கேன். ஒரு 2 கிராம் போட்டிருக்கேன். ரொம்ப திண்டுக்கல் பிரியாணி மசாலா அது கொஞ்சம் போட்டால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து கறி பவுடர் ஒரு 5 கிராம் போட்டுக்கிறேன். கறி பவுடர் போட்டாச்சு. ஸோ எல்லாத்தையும் முடியலாம் தான். ஸோ மஞ்சத்தூள் தேவையான போட்டுருங்க. ஸோ கரம் மசாலா ஒரு 2 கிராம். ஓகே நண்பா. ஸோ இது போட்டாச்சு. ஸோ இன்னும் எண்ணெயை விட்டுறோம் தான். ஸோ நண்பா, இப்போ ஆயில் ஊற்றிடுறேன். ஆயில் ஒரு 50 ml ஊற்றிக்கங்க. ஏற்கனவே இந்த இதில் இருக்குது. நான் சூடு பண்ணி ஊற்றிருக்கிறேன். நீங்களும் சூடு பண்ணி ஊற்றினா ஊற்றுங்க. நான் சூடு பண்ணி ஊற்றிருக்கிறேன். ஓகே நண்பா. ஸோ கண்டினியூவாக பாருங்கள். ஒரு 50 கிராம் போட்டிருக்கேன். 50 மில்லி ஆயில் போட்டாச்சு. ஸோ நண்பா, தண்ணி தேவையான ஊற்றிக்கங்க. தண்ணி ஊற்றணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். ஸோ தண்ணி நான் ஊற்றிட்டேன். ஓகே நண்பா. ஸோ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுருங்க. உப்பு இப்போதைக்கு கரெக்டாக போட்டிருக்கேன். பத்தலைன்னா எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். இப்போதைக்கு இப்போ எல்லாமே மிக்ஸ் பண்ணிடணும். போட்டு ஓகே நண்பா. இப்போ நான் ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணுவேன். பாருங்கள் கண்டினியூ. ஸோ உங்களை இதில் 170 கிராம் வந்து தயிர் ஊற்றுறேன். 170 கிராம் அல்மலை. ஸோ அதில் ஊற்றிக்கிறேன். சூப்பராக இருக்கும், சாப்பிட்றது அருமையாக இருக்கும். ஸோ இதை மிக்ஸ் பண்ணிடலாம். தேவையான அளவுக்கு இதில் நான் இதை மிக்சிலே அடிப்பேன். ரைட்டாக இதுலேயும் அப்படியே போட்டுக்கலாம் நண்பா. ஸோ ஏற்கனவே கழுவிட்டேன். ஓகே நண்பா. ஸோ தயிர் போட்டிருக்கேன். இதில் வந்து நான் மிக்சிலையும் இதை அரைப்பேன். இதுலேயும் போட்டிருப்பேன். ஸோ இது வந்து நான் கொத்தமல்லி இதுவும் ஆட் பண்ணியிருக்கிறேன். புதினாவும் தயிரும் பண்ணியிருக்கேன். தயிர் இதில் 100 போட்டிருக்கேன். 170 காமிச்சேன். 70 வந்து இந்த மிக்சியில் இப்போ அரைப்பேன். தனியாக நான் இது ஃபஸ்ட்டு இது ரெடி பண்ணிக்கிறேன். அதை மிக்ஸ் பண்ணி பண்ணுவோம். கண்டிப்பாக பாருங்கள் வீடியோ. இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நண்பா. அதே மாதிரி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணாமல் ஒரு லைக் வந்து போட்டு விடுங்க. அது சேருக்கு சமமாயிடும். ஓகே நண்பா. ஸோ அவ்வளோதான். ஏற்றி ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா பண்ணிக்கணும். நல்லா கலக்கிக்கணும். தண்ணி ஊற்றினா தான் அதுக்கு ஊற்றாமல் இருந்தால் அடிக்க வச்சிடும் கீழே. தண்ணி ஊற்றி தான் வேணும். ஸோ இதுதான் இன்றைக்கி ஒரு வேலை விளாட்லாம். அவ்வளோதான் மக்களே. ஸோ வச்சிட்டேன். ஸோ மூடியை போட்டுறோம் நம்ம. இப்போ மூடியை போட்டுடலாம். ஸோ நம்ம மூடியை போட்டுடலாம். ஸோ சில இன்னும் டைட்டாக இருக்கும் பார்த்துக்கணும். லூஸ் ஆச்சுன்னா பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். உப்புலாம் கரெக்டாக போட்டிருக்கேன். கண்டினியூ பாருங்கள் நண்பா. ஸோ நண்பா, இப்போ மிக்சியில் புதினா, கொத்தமல்லி இது ஒவ்வொரு கை போட்டுங்க. ஓகே மக்களே. நான் குவாலிட்டி கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணுறேன். ஸோ அதனால் 3 கை போடுறேன். புதினாவும் கொத்தமல்லி அதே மாதிரி போட்டுங்க. புதினா கொஞ்சம் ஜாஸ்தி, ஒரு கைப்பை கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுங்க. ஒரு கை ஜாஸ்தி போட்டுங்க. கொத்தமல்லி 2 கை போட்டுங்க. என்னோடய கை கொஞ்சம் பெருசு. உங்கள் தகுந்தாப்பில் உங்கள் கைக்கு தகுந்தாப்பில் எடுத்துக்கோங்க. ஸோ இதுதான் சூப்பராகும். ஸோ இதோட பூண்டு போடணும். ஸோ பச்சை மிளகா ஒரு 5 பச்சை மிளகா போட்டுருவேன். பாருங்கள் கொஞ்சம் மனசு நான் அரைக்க போகிறேன். நான் அரைச்சிடுவேன். ஓகேங்க. பச்சை
கொஞ்சமாக போட்டேன். ஸோ நண்பா இது 3 உள்ளி போட்டிருக்கேன். ஸோ பூண்டு இதுவும் போட்டிருக்கேன், இஞ்சியும் இதெல்லாம் போட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். 3 பல்லு போட்டிருக்கேன் பூண்டு. இது வந்து ஒரு பெரிய சைஸில் போட்டிருக்கேன், ஒரு 5 கிராம் இருக்கும். ஓகே நண்பா. ஸோ கண்டினியூ பாருங்கள். இது மிக்ஸியில் போட்டு அடிச்சிடுவேன். இது தண்ணி ஊற்றிக்குங்க, அப்போ தான் நல்லா அடிக்கும். ஸோ நண்பா இப்போ மிக்ஸியில் அடிச்சிடணும் தான். ஸோ நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட் பண்ணிடணும். ஸோ பாருங்கள். ஸோ அவ்வளோதான் நண்பா, ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் அதெல்லாம் ஊற்றிட தான். இது தனியாக நான் பண்ணுவேன், அதை கண்டினியூவாக பாருங்கள். ஸோ நண்பா ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதுதான் கிரேவி. இது அப்படியே மிக்ஸ் பண்ணிடணும் தான். இதெல்லாம் நான் போட்டுருவேன் நண்பா. ஸோ கண்டினியூவாக பாருங்கள். ஸோ நான் போட்டுருவேன், பார்த்து பண்ணிடுவோம். ஸோ இந்த சட்னி அப்புறம் புதினாவை அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற்றிக்கலாம். கலரே மாறிடுச்சு, பச்சை கலரில். ஸோ இது ஹைதராபாத்தி பீஃப் குழம்பு கூட சொல்லலாம். நான் வந்து புதினான்னு சொல்லி வச்சுருக்கேன். சூப்பராக இருக்கும், தயிரெலாம் முடிச்சு சொல்லி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ நம்ம தண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் ஊற்றுனது. ஸோ தண்ணி கொஞ்சம் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். குழம்பு மாதிரி தான் இருக்கிறேன், கிரேவியில். ஸோ சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ரொட்டி, சோறு, சப்பாத்தி, பரோட்டா இந்த மாதிரி ஐட்டத்துக்கு வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டினியூவாக பாருங்கள் நண்பா. உப்பு இருக்கா டேஸ்ட்டு பார்த்துக்கிறேன்னா, உப்பு இருக்கா மட்டும் பார்த்துக்கிறேன். ஸோ கலருக்கு பாருங்கள், அது போட்டால் 8 மணி ஆகிடுச்சு. உப்பு கரெக்ட் லைட்டாக பண்ணும் போல் ரொம்ப நல்லா காரமாக சூப்பராக இருக்கும் நண்பா. ஸோ நண்பா உப்பு லைட்டாக போட்டுக்கிறேன். அவ்வளோதான். ஸோ கறி வெந்திருக்கான் மட்டும் பார்த்துக்கிறேன். கறி இதில் வேக வச்சிட்டேன். ஸோ இதில் வெந்திருக்கான் பார்க்கலாம். ஓகே நண்பா, ஒரு 10 நிமிஷம் இதில் வச்சு இறக்கிடலாம் தான். வேறு லெவலாக இருக்குது நண்பா, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே நண்பா. ஸோ பாருங்கள் கண்டினியூவாக நான் சாப்பிட்டு பார்த்து லாஸ்ட்டாக இது கொஞ்சம் ஒரு 10-15 நிமிஷம், 10 to 15 minutes இல்லை 20 minutes. ஓகே, 15 to 20 minutes. ஓகே நண்பா. ஸோ கண்டினியூவாக ஸ்லீப்லேயே வச்சுட்டு இதாகட்டும். லைட்டாக ஸ்லீவில் வச்சுக்கலாம். ரொம்ப வச்சிங்கன்னா இதாகிடும், தண்ணிலாம் மாற்றிடும் பினியும். ஓகே, முடிய விட்டுறாங்க தான் நண்பா. சும்மா வந்துருக்கா பார்த்துடலாம். கறி வந்துருக்கா பார்க்கணும். ஸோ இன்னும் கொஞ்சம் வேகணும் நண்பா, கறி கொஞ்சம் வேகணும். ஸோ இது வெந்திருக்கு.
இந்த பெருசில் என்ன வேகலை. ஸோ கறி வேகணும். குக்கரில் வச்சேன். ஸோ ஒரு அரை மணி நேரம் வைக்கணும் நண்பா. ஸோ கண்டினியூ பாருங்கள். கிரேவி பக்கா வந்து குழம்பு ஸோ கொஞ்சம் வேகணும். ஒரு 25 மினிட்ஸ், 25 ½ hour. ஓகே நண்பா, கண்டினியூ பாருங்கள் வீடியோ. ஸோ தண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி கொஞ்சம் ஊற்றணும் நண்பா. என்னென்னா இன்னும் கொஞ்சம் வேகலை, கரெக்டாக அந்த இதை கொண்டு வந்துடலாம். ஓகே நண்பா, இப்போ வச்சாச்சு. ஸ்லிம்மில் தான், ரொம்ப ஸ்லிம்மில் மீடியம் இதில் வச்சுருக்கேன். கொஞ்சம் நல்லா வேகட்டும் நண்பா. ஸ்லிம்மில் கொஞ்சம் மீடியம் சைஸில் வச்சுருக்கிறேன். நல்லா கொஞ்சம் வேகட்டும், ஒரு ½ hour வேகட்டும். கொஞ்சம் நல்லா வேகலை. ஸோ கிரேவிலாம் செம்மையாக இருக்குது குழம்பு. ஸோ கறி கொஞ்சம் வேகட்டும். ஓகே நண்பா, ஸோ கண்டினியூ பாருங்கள். ஸோ நண்பா மூடி எடுக்கலாம். ஸோ வெந்துருச்சுன்னு நினைக்கிறேன் நண்பா. ஸோ நல்லா வெந்துருச்சு கறி. குழம்பு செம்மையாக இருக்குது பாருங்கள் நண்பா, செம்மையாகிடுச்சு. ஸோ இதான் நண்பா, அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு. பார்க்குறதுக்கு அருமையாக இருக்குது. இது மேலே அப்படியே கார்னிஷ் மட்டும். இப்போ நான் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் சொல்கிறேன். இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்து மேலே தூவி விட்டுறேன். ஸோ ரொம்ப செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. அப்படியே மேலே தூவி விட்டுறேன். இருந்தது ஸோ சாப்பிட்டு பார்த்து வேறு லெவலில் இருக்கும் போல். பார்க்கும்போதே பாருங்கள் எவ்வளோ செம்மையாக இருக்குது பார்க்குறது. நண்பா நான் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் சொல்கிறேன். ஸோ நண்பா செம்மையாக இருக்குது நண்பா. இப்போ சாப்பிட போகிறேன். பாருங்க செம்ம டக்கராக இருக்குது. ஸோ இந்த பரோட்டா பண்ண சப்பாத்தி. ஸோ அது போட்டுடலாம் நண்பா. நீங்கள் ஒரு விளையாட்டு விளாட்லாம். பீஃபு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றது. ஓகே நண்பா பாருங்கள் கண்டினியூவாக. நண்பா நல்ல பெரிய எலும்பு, அதில் கறி இருக்குது. ஸோ பாருங்கள் டேஸ்ட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். கறியும் நல்லா வந்துடுச்சு நண்பா. ஓகே மக்களே, செம்ம டக்கராக இருக்குது. ஸோ வேறு லெவலாக இருக்குது. சப்பாத்தி சாப்பிட்டு இந்த கிரேவியோடு சாப்பிட்டு டேஸ்ட் சொல்கிறேன். அது எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். சூப்பர். அருமையாக இருக்கும்பா. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்து கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் என்னென்ன ஆட் பண்ணேன்னு சொல்லி இன்க்ரீடியன்ஸில் போடுறேன், டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். என்னென்ன ஆட் பண்ணேன் டிஸ்பிளேலையும் போடுவேன்ப்பா. ஸோ மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனுக்கு கிளிக் பண்ணி வச்சுருங்க. அடுத்த வீடியோ வரும்போது, அடுத்த வீடியோ போடும்போது நோட்டிஃபிகேஷன் ஆகும் நண்பா. ஸோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஷேர் பண்ணாமல் வந்து ஒரு லைக்கை ஒன்று போட்டுருங்க நண்பா. ஓகே நண்பா. ஓகே ஷேருக்கு சமமாயிரும். ஓகே ஜஸாக்கல்லாஹ் ஹைர்.